மகேஷ், அப்பா என்ன சொன்னாரு? பாண்டவர் இல்லத்தை பாராட்டினாரு. காதல் வலைய பத்தி ஒன்னும் சொல்லலையா? என்ன விட உனக்குதான் அவசரமா இருக்கு. மாமா, மகேஷ் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணீங்களா? இப்பதான்ப்பா ஃபோன் பண்ணேன், போய் சேர்ந்துட்டாங்க. சரி, வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க மாமா. ஃபோன் பண்ண சொல்லிடுறேன்பா. சரி. கைல், மேல பொறுமை. நில்லுங்க 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 நில்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறிய? எல்லாரும் அப்படியே போறிய? எங்கிட்டு போறிய? உள்ளதாண்டா, போய் விசாரிக்க வேணாமா? ஆசு, இது ஒன்னும் பட்டிக்காடு கிடையாது. அம்புட்டு பேரு வெள்ளந்தியா இருக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வந்திருக்கோம்டா. இங்க வில்லங்கமான சில பேரு மக்களோட மக்களா ஊடுருவி இருப்பாங்க. அவங்க யாரு என்னங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நான் பார்த்து பேசணும். போய் பேசிட்டு வந்துருது. மாமா, எல்லாமே ஆல்ரெடி ஆள் எல்லாரும் ரெடியாத்தே இருக்கியே. அதுல நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர். நீங்க பேசிக்கிட்டு ஆனந்தமா இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். அல்ல இல்லடா, முன்னாடியே நானும் சொல்லுதேன். முன்னாடியே எல்லாத்தையும் கராரா பேசிடணும். இல்லனா கடைசி நேரத்துல ஏமாத்திடுவானுவ. புரியுதா? நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாருங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க. ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிங்க. யாரும் தொலைஞ்சிராதீங்க. அண்ணாதி கண்ணாடி. கண்ணாடின்னு எனக்கு தெரியாதா? கதவு அங்க இருக்கு. அத சொல்லு. கண்ணாடி கண்ணு இல்லாம இருக்கு. நல்லா போன போ. உள்ளதல்னா தெரியும்டா. என்ன உள்ள வந்தவன குளிருது. உள்ள போய் பாடா பட போறோம் பாரு. விடுங்க பெரிய மச்சான், போன வேகத்துல புனைய பாடு மாதிரி இப்ப ரிவர்ஸ்ல வர போறாரு பாருங்க. குட்டி குட்டி வீடியோ எடு. போ, மெதுவா மெதுவா போ. வணக்கம். வெல்கம் சார். வந்த உடனே வகுப்படுக்க வைக்கானே. அது வெல்கம் இல்ல, விளக்கம். லா லா நாக்கம் அடிக்கணும். அந்த விளக்கத்தையும் இப்ப சொல்லக்கூடாது. நான் தேங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நன்றி சொன்னா பதில் மறுவாதி சொல்றதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். புரிஞ்சுதா? What can I do, sir? யார பார்த்து கேனங்கிறிய? No, sir. What can I do for you? என்ன வேணும் கேக்குறாரு போல இருக்கு. அது ஒரு அறைக்கு என்ன கொடக்கூலி வாங்குதிய? What? கொடக்கூலி. கொடக்கூலி என்ன புரியலையா? அது what a guy. What a guy. One room, one நாள். What type of rooms you need? What types of room you need? Sir, please tell me, sir. What types of rooms you need? We have many suites, garden view, sea view, and double rooms available. Please see the tariff, sir. என்ன மிஸ் லேட்ட திருப்புதா? என்ன இளவு எழுதிருக்குன்னு தெரியலையே. Which one you want? இது வேண்டாம். நேரடியாவே டாகிங். ஐ குட் சுந்தரம். வரோம் சிங்கராஜபுரம். ஊர் பெரிய சுந்தர பாண்டவர். பாண்டவர் இல்லம் பெரிய சுந்தர பாண்டவர் பேரண்ட்ஸ். கேமிங் ஒரு ரூமிங். I can't get you, sir. 1, 2, 3, 4, 5 Sunday, Monday, Tuesday, Wednesday. Excuse me. Excuse me. Sir. Excuse me. Excuse me. Hello. Excuse me. Hello. அம்மா கையில என்னம்மா பெரிய பட்டணம் பட்டணம்னு படம் காட்டுறாங்க. ஆனா இங்கிட்டு வந்தா படிக்காத பயில தான் வேலைக்கு வச்சிருக்காங்க. அவனுக்கு தமிழும் தெரியல. நான் பேசின இங்கிலீஷை கேட்டு திணறி போய் நிக்கிறேன். சரி விடுறா. ஏய் குட்டி, அண்ணே, இவங்க படிச்சது சென்னை இங்கிலீஷ், நான் படிச்சது நம்ம ஊர் இங்கிலீஷ். ஒத்து வராதுன்னு. நீ எப்படி? நமக்கெல்லாம் பேச்சே இல்ல, ஒரே போடு. வெட்டு 1 துண்டு 2. உள்ளூர்லயே. அண்ணே, நான் டீல் பண்ணவா? ஐ கேன். தேனு
அழகு தம்பிய தேத்திட்ட போல தேங்க்ஸ்க்கா. ஏன் சிமட்டியார மண்ணெண்ணக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னது ஐக்கியன்னு? அது தெரியாம தானே இப்ப உள்ள இருந்து வந்த. கொஞ்ச நேரம் வாய் மூடு. தெரியாததுனால வரல புள்ள. நான் பேசுன இங்கிலீஷ் அவனுக்கு புரியாது. மிஸ்டர் ராஜசுந்தரம், இதுல யாருங்க ராஜசுந்தரம்? நான் தாங்க. உங்க லக்கேஜ்ல எங்க இருக்கு? யாரு? வேன்ல இருக்கு. வேன்ல யாரா இருக்கா? அண்ணே நம்ம கொண்டு வந்த பையி. ஆ. நீங்க வேன் கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் கீ கொண்டு வரேன். சரிங்க. மகேஷ், பணம் எவ்வளவு எதுவும் சொல்லவே இல்லையே. அப்பா புக் பண்ணிட்டாரு. அதோட டீடைல்ஸ் தான் அது. மகேஷ், புக்குன்னா புத்தகம் தானே? ஆமா. நான் இன்னும் முழுசா எழுதி முடிக்கவே இல்லையே. அதுக்குள்ள உங்க அப்பா எப்படி புத்தகம் போடுவாரு? அது வேற இது வேறயா? இது என்னது? வந்த உடன் பாக்குறேன் இல்லனோ. என்ன புள்ள மிரட்ட நீ? ஏய் நல்லா. வா கைய பிடிச்சு கூட்டிட்டு வாடா. வாங்க வாங்க வாங்க. யூகே புதுசா புத்தகம்ங்கறாங்க. அந்த 6 ரூம்ல ஏதாவது தேவைன்னா 119க்கு கூப்பிடுங்க. அவரை நாங்க எதுக்கு கூப்பிடுறோம்? அண்ணே 119க்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். சரி கீ. நான் வரேன் சார். நல்லா மாமாவையும் மகேஷையும் ஒரு ரூம்ல போட்டுலாமா? டூரே கேன்சல் ஆயிடும். பரவாயில்லையா? பக்கத்து ரூம்ல போடலானா? அக்கா, நல்ல மாமாக்கும் எனக்கும் பக்கம் பக்கமா ரூம் தரீங்களா? ரொம்ப அவசரப்பட்டு நல்லா குழந்தைனார இப்படி விரட்டி விட்டுறாத. கடலுக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சுக்கிட்டே காசிக்கு போயிடுவாரு. நல்ல மாமா, என்னம்மா? அதான் உங்க ரூம். அதுவா? சரி சூப்பர். அம்மா, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கட்டும்? அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க போங்க மாமா. இல்ல புள்ள, காலையில கடையில சாப்பிட்டோம். மத்தியானம் நான் சமைச்சிருந்தேன். நல்லா. சரி கொண்டா கதை. என்னப்பா? ஏய் தூக்கிட்டு வா அடங்கலாம். சரி இது புடிங்க. போ போ போ. போங்க. நீங்க வாங்க தம்பி, நம்ம போலாம். சமயக்கட்டே இல்லாம ஒரு தங்கும் விடுதி. இது என்ன அளவுக்கு கத்துது? எப்படி இதுட்டு பேசுறதுன்னு தெரியலையே. நின்னுட்டு ஹலோ, இங்கிட்டு மாவீரன் நலபாக சக்கரவர்த்தி கவிஞர் நல்ல சுந்தர பாண்டவன் பேசுதே. அங்கிட்டு யாரியா? அம்மா, நீங்க யாரு? பேசிட்டு சிரிங்க. உங்க சிரிப்ப கேட்க ஆசையா இருக்கு. சரிங்க. நீங்க யாரா? யாரா? குரல் தெரியலையா? குரலை எப்படிமா பார்க்க முடியும்? நீங்க யாருன்னு சொல்லுங்க தாயி. சூப்பர். இத வச்சே ஓட்டலாம். உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குங்க. கேர் ஸ்டைல்ண்டா? உங்க தலைமுடிய சொன்னங்க. கம்பீரமான பேச்சு, கச்சிதமான உடை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆத்தி, ஹலோ, இது என்னடா வில்லங்கமா இருக்கு? அப்பா அம்மா. ஹலோ. மன்னிச்சிருங்கம்மா, இது உங்க அறையா? நான் ராசு அறைன்னு தப்பா நினைச்சிட்டேன். நான் வாரேன். என்னாச்சு மாமா? அந்த கொடுமையை ஏம்மா கேக்குத? நான் என் அறைக்குள்ள உட்கார்ந்திருந்தனா அங்க இத்தா தண்டில ஒரு போன் இருக்கு. அதுல மணி அடிச்சுது. எடுத்து பேசுனா யாரோ ஒரு பொம்பளையோட குரல் கேட்டுச்சு. அந்த குரல் என்ன வர்ணிச்சது? யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல, யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுது. மாமா, சும்மா நீங்களும் அந்த பொண்ணை வர்ணிச்சு பேசுங்களேன். என்ன வார்த்தை புள்ள பேசுத? ஒரு பெண்ணை நான் வர்ணிக்கிறதா? அது கண்ணியம் கிடையாது, தப்பு இல்லையா? அது
இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி நீங்க வர்ணிச்சு பேசலனா அந்த பொண்ணு நேர்ல வந்துரும். ஆத்தாடி, இது என்னடா இது அநியாயமா இருக்கு. பட்டணத்துல இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கூடவா இருக்காங்க? ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்றது தெரியலையே. ஏம்மா, நீ படிச்ச பிள்ளை தானே, அந்த பிள்ளை நேர்ல வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஆலோசனை சொல்லு. பொய்யா கவிதை எழுதுற மாதிரி வர்ணிச்சு பேசுங்க. என்ன பிள்ளை பேசுது? அது கண்ணியம் கிடையாது. கண்ணியம் எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு வந்துருவா. சரி, வரட்டும், விடுங்க. ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வர வேண்டாம் வர வேண்டாம். சரி ஏம்மா, பொய்யா அந்த பிள்ளைய நான் வர்ணிச்சா அந்த பிள்ளை வந்துடாதுல்ல? எஸ், ஆனா பொய்யா வர்ணிச்சாலும் நம்புற மாதிரி இருக்கணும் மாமா. இது என்னம்மா இது, வில்லங்கத்துக்கு மேல வில்லங்கமா போயிட்டு இருக்கு. அந்த குரலுக்கு சொந்தக்காரக எப்படி இருப்பாகண்டே எனக்கு தெரியாதே. அப்புறம் நான் எப்படி அவங்கள வர்ணிக்கிறது? சும்மா ஒரு இதுக்காக, ஒரு பேச்சுக்காக என்ன மாதிரி நினைச்சுக்கோங்களேன். என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுது. மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா. இது வரைக்கும் நான் உங்க கண்ணை பார்த்து தானே பேசியிருக்கேன். இப்போ நீ தானே ஒரு பேச்சுக்கு அந்த பிள்ளை ஒண்ணு மாதிரி இருப்பாக பார்த்து வர்ணிச்சுக்குங்கன்னு சொன்னேன். அதனால தான் நான் உன்னை அப்படி பார்த்தேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. நான் வாரேன். ஆலோசனைக்கு நன்றி. அறக்கதவை இழுத்து தாப்பா போட்டுக்குங்க. பட்டணத்தை நம்ப முடியல. சாக்குறது. இவரை மறுபடியும் போன்ல விளையாடி பார்க்கலாமா? சிலைகள், அங்கே அலைகள். அடடடா, கலகலவென்ற கடலோசை மளமளவென்று என் காதினுள் நுழைந்து என் சிந்தனையில் விந்தையாய் மாறி விதையாய் ஆழ்ந்து விருட்சமாய் மாறி வருங்கால சந்ததியினருக்கு வாழ்க்கை சொல்லித்தரப் போகிறது. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே. ஆஹா ஆஹா, சரி. ஒவ்வொரு வரியிலையும் 4 வார்த்தை இருக்கணும். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. ஆகா, தனியா சிக்கிட்டானே. வீராண்ணங்கிட்ட சொல்லி இப்பவே தூக்கிட வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்கட்டும். சிலை சிலை ஒளியின் வலியால் உருவான சிலையே. அடடடடடடா, அற்புதம் அற்புதம். ஒளியின் வலியால் உருவான சிலையே. உன் வலியின் மிச்சத்தால் நிலைத்திருப்பது கலையே. அடடடடடடா, உன் வலியின் மிச்சத்தால் நிலைத்திருப்பது கலையே. அண்ணே, பார்ட்டி தனியா செலக்கிட்டு நின்று கணக்கு எடுத்துட்டு இருக்கானே. வேற யாருமே இல்லைண்ணே. தனியாவா? ஆமாண்ணே, யாரும் இல்லை. என்னடா சொல்ற? அவனே தனியா வந்து சான்ஸ் கொடுக்குறான். இப்பவே வேலை முடிஞ்சிடும் போல இருக்க. டேய், தேவையான பொருள்லாம் எடுத்துங்க, தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிண்ணே, வாங்கடா. சிலையே, ஒளியின் வலியால் உருவான சிலையே. ஆஹா, ஒளியின் வலியால் உருவான சிலையே. உன் வலியின் மிச்சத்தால் வாழ்வது கலையே.
அட, 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 அட. பாடப்போகிறான் உங்களை பற்றி இந்த கவி. என் கவிதை வாழும் காலம் தாண்டியும் வாழும் இந்த புவி. அம்மா 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 அம்மா. பாடப்போகிறேன் உங்களை பற்றி இந்த கவி. என் கவிதை வாழும் காலம் தாண்டியும் வாழும் இந்த புவி. மௌனமான சிலைகளே பேசுங்கள். உங்கள் மனதில் உறைந்த எண்ணங்களை வீசுங்கள். ஏய், அவன் கணக்கு எழுதிட்டு இருக்கான்னு சொன்ன லூசு பைய சிலைய பார்த்து பேசிட்டு இருக்கான். உங்கள் எண்ணங்களை நான் வார்த்தையாக்குவேன். உங்கள் எண்ணங்களை யாருக்கிட்ட பேசினா நமக்கு என்னடா, வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, நேரடியா அட்டாக் பண்ண வேண்டியதான். தப்பிச்சிட்டான்டா. இருக்கு. என்ன பூட்டி இருக்கு? பூட்டிட்டு எங்க போனாரு? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. இங்க வாங்க. ஏன் இங்கிட்டு வாரியலா? கொஞ்சம் முன்னாடி ஒரு கவிதை எழுதுனேன், படிச்சு காட்டுனேன். சரி வாங்க வாங்க. சரி மாமா. வேற மாதிரி அவருக்கு பிடிச்ச ஸ்டைல்ல போனா நல்லா இருக்கும். நல்ல மாமா, இது வரைக்கும் பாத்துறாத ஸ்டைல்ல இந்த மகேஷ் வர போறா. அந்த பொண்ணு திரும்பி வர்றதுக்குள்ள அவனை தூக்கணும்டா. மாமா பார்த்தா அசந்துருவாரு. நல்லா இருக்கா? கை எடுங்க. கையெடுத்த கீழே விழுந்துறாதா? அட எடுங்க. விழல. விழாதுங்க. சரி சரி சரி.
சல்வார்ல கலக்குறீங்க மாமா. பேண்ட் சூப்பர். தேங்க்ஸ். நீ கூடதான் புடவையெல்லாம் நல்லா கட்டி சூப்பரா இருக்க. எல்லாம் என்னோட கவிஞருக்காக தான். ஓஹோ, யாரு? நல்ல கொழுந்தனார் தான் சொல்றா. ஆஹா, சரி 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 சரி. ஐயோ நிக்க மாட்டீங்க. சூப்பர். நீங்களுமா? ஆமாண்டா, கிராமாதிகாரி மாதிரி இருக்கு. ஏய் நீ தாண்டா இருக்க. ஆனா நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்க. நானும். வாவ், வேற லெவல்ல இருக்கீங்க எல்லாரும். Thank you. அண்ணே அழகு நீ கலக்க போக. எப்படி கலக்கிட்டீங்க? அழகு மச்சான், இப்படியே சந்தைக்கு போங்க, அமோகமா இருக்கும். இன்னைக்கு சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ சொன்ன போதுமா? கவிஞர் சொன்னா நல்லா இருக்கும். நல்லா என்ன பேண்ட் போட்டுருக்கானா? இல்ல, எப்பவும் போலதான். எங்க அவன்? கடற்கரையில இருக்காரு. ஆமாண்ணே, கடற்கரையில உட்காந்து கவிதை எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்கதான் போயிருப்பாரு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம்.